கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விடுதலை திருநாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசம் ஒரு பழமையான ஒரு தேசம். இந்திய தேசம் என்றாலே அநேக மொழியாலும் கலாச்சாரத்தினாலும் எல்லா உலக நாடுகளும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசம் நம்முடைய இந்திய தேசம். நான் கடந்த நாட்களிலே உட்கார்ந்து இந்த தேசத்தினுடைய வரலாற்றை, the origin of India, the history of India என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய இந்திய தேசம் அநேக செல்வங்களினால நிறைந்திருந்தது. ரொம்ப ஒரு ஃபெர்டைல் லேண்டா இருந்தபடினாலே இதனுடைய ஒரிஜின்ல இருந்து ஒரு 74 வருஷங்கள் முன்பதாக வரையில இந்த தேசத்தை அநேக அந்நிய ஜனங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நான் பார்த்தேன். ஒரு சின்ன அவுட்லைனை உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய இந்திய தேசம் கற்கால மனிதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பாலியோலித்திக் எரா என்று சொல்லி, ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லுகிறதான கற்கால மனிதர்கள் இந்திய தேசத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மீசோலிட்டிக் எரா, மாடர்ன் ஹியூமன்ஸ், ஹோமோசெப்பியன்ஸ், நம்மை போல ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஹோமோசெப்பியன்ஸ் முதலாக எங்கே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போபால் என்கிற இடத்துல இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நியோலிட்டிக் எரா, அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அநேக அவங்க கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயத்தை ஜனங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பிரான்ஸ் ஏஜ் என்று சொல்லப்படுகிற the early Indus Valley civilization, சிந்து சமவெளி நாகரிகம், நம்ம எல்லாரும் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் அந்த நாட்களிலே ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வேதிக் சிவிலைசேஷன், ரிக், யஜுர், சாமா, அதர்வனா போன்ற வேதங்களை கொண்டு இந்த தேசத்தின் ஜனங்கள் அதை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களில தான் the cruel casteism இந்த இந்திய தேசத்துக்குள்ள நுழைந்தது. இந்திய தேசம் ஜனங்கள் பண்ணுகிற வேலையினாலே பிரிக்கப்பட்டு caste system இந்திய தேசத்துக்குள்ள நுழைந்தது. அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் 520 BC, 5வது BC-ல பெர்ஷியன் எம்பையர், நம்ம வேதத்துல வாசிக்கிற தரியு மன்னன் டாரியஸ் I, அவர் கடந்து வந்து நம்முடைய தேசத்தை ஆக்கிரமிச்சு நார்த் வெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை ஏறக்குறைய 186 வருஷங்கள் பெர்ஷியன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அல்லவா, இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில உள்ள ஏறக்குறைய 127 தேசங்களை அகஸ்வேரு ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்தானே, அந்த காலகட்டம் இந்த 5வது BC. அதை தொடர்ந்தாங்க இந்த அலெக்சாண்டர் கிரேட் வந்து இந்த தேசத்தை ஆக்கிரமித்தான். சோ இந்த பெர்ஷியன் அண்ட் கிரீக் அந்த ஜனங்கள் வந்து இந்த தேசத்தை ஆட்சி செய்தபடினாலே நம்முடைய இந்திய தேசத்துல அவர்களுடைய கல்ச்சர், அவர்களுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து ஏறக்குறைய ஒரு 800 வருஷம் ஜனங்கள் மிக்ஸ்டு கல்ச்சர்ல வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த 5ஆம் BC-ல தான் நம்முடைய இந்திய தேசத்துல புத்திசம் கடந்து வந்தது. அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கும் அந்த புத்திசம் கடந்து சென்றது. ஜனங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் நிறைய காரியங்களை புதுசாய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனென்று சொன்னால் கிரீக் பீப்புள் வந்து they are very wise in nature. அவங்க ரொம்ப அறிவாளியான ஜனங்கள். ஏகப்பட்ட philosophers, scientists, astronomers, mathematicians எல்லாருமே கிரீக் பீப்புளா இருந்தபடினாலே இந்திய தேசத்துக்குள்ள அந்த கலாச்சாரங்கள் வந்ததாக 5ஆம் BC-ல வந்ததாக நான் பார்த்தேன். அதை தொடர்ந்து the golden age, மகத எம்பையர் என்று சொல்லி நம்முடைய தேசத்தை அதை தொடர்ந்து வந்த ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய காலகட்டத்தில் இந்திய தேசத்துல இருந்து அநேக மருத்துவ சம்பந்தமான காரியங்கள், ஆஸ்ட்ரோனட் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் வளர ஆரம்பிச்சது. அந்த மகத எம்பையர்ல இருந்து வந்ததா 2 மேஜர் எம்பையர்ஸ், மௌரியா அண்ட் குப்தா கிங்ஸ். அவர்கள் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி காலங்கள் உருண்டு கொண்டே இருந்த நாட்களிலே the மிடில் கிங்டம்ஸ், தமிழகத்தை அந்த நாட்களிலே சோழா கிங்ஸும் கேரளாவை சேரா கிங்ஸும் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க நிறைய ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ரோமன்ஸ் கூட வச்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, எஜிப்தியன்ஸ் கூட அவங்க வச்சிருந்ததாக வரலாற்றுகள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஏன் இந்தியா இவ்வளவு கலாச்சாரங்களை நிறைஞ்சிருக்குது? ஏன் இப்படி ஒரு மிக்ஸ்டு கலாச்சாரம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், பல உலக நாடுகள் இதோட ட்ரேட் வச்சிருந்ததுனால, பிசினஸ் வச்சிருந்ததுனால அந்த ராஜாக்கள் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட சம்பந்தங்களை இந்த தேசத்துல பரவ விட்டபடியினாலே இந்த தேசம் அநேக புதிய காரியங்களினால நிரப்பப்பட்டது. அது மாத்திரமல்ல, நார்த் இந்தியா
கர்நாடகாவை ராஜபுட்ஸ் ஆட்சி செய்தாங்க ஏறக்குறைய 100 வருஷம். அவர்களுடைய ஆட்சி காலங்களை தொடர்ந்து விஜயநகர எம்பையர் கர்நாடகாவை அவர்கள் ஆரம்பிச்சாங்க. அந்த எம்பரர் வந்த நாட்களில அரப்ஸோட மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நிறைய கண்ட்ரிஸோட அவங்க பிசினஸ் வைக்க ஆரம்பிச்சாங்களாம். இப்படியாவது 10வது 11வது நூற்றாண்டில இஸ்லாமிக் கேம் இன்டு இந்தியா. அவர்கள் வந்து தங்களுடைய இஸ்லாமை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அந்த ராஜாக்கள் இந்த தேசத்துக்குள்ள வந்து டெல்லியில வந்து சுல்தானேட்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுடைய எம்பரர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து கொலோனியல் எரா, அந்த டைம்ல தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்திய தேசத்துக்குள்ள வந்தது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு முன்பதாக இன்னும் அநேகமான ஏசியன்ல இருக்கிற கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில நாடுகள், அப்புறம் நார்த் அமெரிக்கால இருக்கிற, சவுத் அமெரிக்கால இருக்கிற சில நாடுகளை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி ஆட்சியாளர்கள் வெஸ்டர்ன்ல இருந்து வந்து ஆட்சி செய்து கொண்ட காலத்திலே 1600வது வருஷம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்காலுக்குள்ள கடந்து வந்து தங்களுடைய ட்ரேட் செய்ய ஆரம்பிச்சாங்க, பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, வியாபாரங்களை செய்ய ஆரம்பிச்சார்கள். இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த தேசம் ரொம்ப செழிப்பா இருந்தபடினாலே உலகத்தில் இருந்த பல தேசத்தின் ஜனங்கள் இங்க வந்து தங்களுடைய வாணிபத்தை பெருக்க வேண்டும், தங்களுடைய பிசினஸ் இங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இவர்கள் வந்து இங்க பிசினஸ் செய்து கொண்டிருந்த நாட்களிலே 1757ஆம் வருஷம் தி பேட்டில் ஆஃப் பிளாசி வந்தது. அதை ராபர்ட் கிளைவ் என்று சொல்லுகிறதான ஒரு ஜெனரல் அந்த பேட்டில நடத்தி நம்முடைய தேசத்துல ஆட்சியை கைப்பற்றினார். அவர்தான் முதலாவது பிரிட்டிஷ் கவர்னர். வெஸ்ட் பெங்கால்ல முதலாவது ஒரு கவர்னராய் ராபர்ட் கிளைவ் ஆட்சியை பிடித்தார். அவர் ஆட்சிக்கு வந்தது பின்பதாக கொஞ்சம் கொஞ்சமாய் சப்கான்டினென்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த மகாபெரிய இந்திய தேசம், உலக பாப்புலேஷன்ல 2வதா இருக்கிற இந்த பெரிய தேசம் பிரிட்டிஷுக்கு அடிமைகளாய் மாற்றப்பட்டு ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் தன்னுடைய ஆட்சியை இந்த இடத்துல நிலைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்ச 100 வருஷம் பின்பதாக இந்த தேசம் முழுவதுமாய் 1858வது வருஷம் முழு இந்திய தேசமும் பார்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் கீழ வந்தது. அந்த பிரிட்டிஷ் ஆட்சி செய்து கொண்டிருந்த குயின் விக்டோரியா நம்முடைய தேசத்துக்கும் எம்பரஸா மாறி போயிட்டாங்க. இந்த தேசம் முழுக்க அதனுடைய காலனி நாடாய், அதனுடைய ஒரு பாகமாய், பிரிட்டிஷுடைய பாகமாய் மாற்றப்பட்டது. எந்த ஒரு தேசத்தின் மக்களா இருந்தாலும் தங்களுடைய சொந்த நாடுகளிலே அவர்கள் அடிமையாய் இருப்பதை ஒருவரும் விரும்புவதில்லை. இப்படியாக தான் 1947ஆம் வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய தேசம் விடுதலை பெற்றது. இன்றைக்கு ஏறக்குறைய 74 வருஷம் கடந்து போனது. அன்றைக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு ரெட் ஃபோர்ட்ல எழும்பி நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்றதாக அறிவித்தார்கள். ஹalleluya, ஹalleluya. இத்தனை பெரிய வரலாற்றுக்கு சொந்தமானது நம்முடைய இந்த அழகான தேசம். இந்த தேசம் சுதந்திரம் பெற்ற 74 வருஷங்கள் கடந்து போனது. இன்றைக்கு தலைவர்கள் பேசும்போது சொல்றாங்க, நம்முடைய தேசம் ஒரு டிஜிட்டல் இந்தியாவா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய தேசம் ஒரு வல்லரசா எழும்பிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் பெரிய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறது, தேசத்தில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, தேசத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேசம் பெரிய வளர்ச்சியின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகளை எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. இப்படி ஒரு தேசத்துல பிறந்ததற்கு நம்ம எல்லாரும் பெருமைப்படுவோம். இப்படி ஒரு தேசத்துல இருப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்டு சொல்லப்படுகிற காரியங்கள் உண்மையாய் நம்முடைய தேசத்துல நடக்கிறதா என்று சொல்லி ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இந்திய தேசத்திற்கு நான் படித்தது போல நான் இன்னைக்கு சொன்ன இவ்வளவு காரியங்கள் எல்லாம் நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அதை படிக்கும் பொழுது நான் நினைச்சேன், இந்தியாவுக்கு 2 முகம் இருக்குது. ஒரு புறம் பார்த்தால் தேசம் வளர்ச்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு முகத்தை பார்த்தால் தேசத்துல அழிவும், தேசத்துல இன்னும் அநேக கஷ்டமான காரியங்களும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்னுடைய மனதை மிகவும் கஷ்டப்படுத்தின, பாரப்படுத்தின சில காரியங்கள் நம்முடைய தேசத்துல இருந்திருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் அந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலுமாய் முடிந்து விட்டது, இந்த சுதந்திர இந்தியாவில் அதையெல்லாம் நாம் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி. அப்பேற்பட்ட காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் நிறைய மூட பழக்க வழக்கங்கள் இருந்ததாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் ஒரு தேசத்துல மூட பழக்க வழக்கங்கள் வளர்ந்திருக்கிறது, ஏன் ஒரு தேசத்துக்குள்ள மூட பழக்க வழக்கங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எஜுகேஷன். நம்முடைய தேசத்துல கல்வி அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் பார்ப்பதையெல்லாம் நம்பிக்கொண்டு, கேட்பதையெல்லாம் நம்பிக்கொண்டு, சுயமாய் அவர்களால் ஒன்றையும் சிந்திக்க முடியாமல் யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு செய்வதனாலே தான் இந்த மூட பழக்க வழக்கங்கள் பெருகி இருக்கிறதை நம்மால் பார்க்க
இருந்தது. அதுல மிகவும் முக்கியமானது ஒன்று சதி என்கிற திட்டம். இந்த சதி என்று சொன்னால் ஒரு கணவன் இறந்து விடுவான் என்று சொன்னால் அவனுடைய மனைவியும் அவனோடு சேர்ந்து எரிக்கப்பட வேண்டும். இதுதான் ஆதி இந்தியாவில் இருந்த ஒரு காரியம். இது ஒரு பழமையான காரியம் தான். வில்லியம் கேரி வெஸ்ட் பெங்கால கல்கட்டால வந்திருந்த பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பார்த்த பொழுது அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டவராய் ராஜாராம் மோகன் ராயை சேர்த்து கொண்டு அந்த நாட்களிலே அங்கு கவர்னராய் பெங்கால கவர்னராய் இருந்த லார்ட் பென்டிங் வில்லியம் பென்டிங் கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தார். இந்த தேசத்தில ஒரு கணவன் இறந்தால் மனைவி சாக வேண்டும் என்பது என்ன ஒரு நியாயம்? இது எப்படி ஒரு சம்மதிக்க முடியும்? இந்த காரியத்தை இந்த தேசத்திலிருந்து அகற்ற வேண்டும். இது ரொம்ப மனிதாபிமானத்திற்கு ஒரு எதிரான ஒரு காரியம். இது பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை. இது இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏறக்குறைய 1829 வருஷம் இதை அபாலிஷ் பண்ணாங்க. இந்த திட்டத்தை அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினாங்க. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டோம் அதோட இந்த திட்டம் முடிஞ்சு போச்சு, அதோட இந்த தேசத்துல அப்படி ஒரு காரியமே நடக்கல, அப்படி சுதந்திர இந்தியாவில் எல்லாரும் சுதந்திரமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்று பார்த்தா நான் படிச்ச அந்த ஆர்டிகல்ல பார்த்தேன். 1987 வருஷம் ராஜஸ்தான்ல செப்டம்பர் 4ஆம் தேதி 17 வயசு உள்ள ரூப் கன்வார் என்று சொல்லுகிற ஒரு அழகான இளம் பெண் தன்னுடைய கணவனோடு வெறும் 7 மாசம் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த கணவன் நோய்வாய்ப்பட்டு மரித்து போய்விட்டார். அவருடைய மாமனாரும் அந்த இறந்து போன கணவனுடைய அண்ணனும் சேர்ந்து அந்த மகளை உயிரோடு கூட சேர்ந்து எரித்ததாய் நான் ஒரு நியூஸை படிச்சேன். எத்தனை ஒரு வேதனை! நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், அந்த திட்டம் முழுவதுமாய் முடிந்து விட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கும் நம்முடைய தேசங்களிலே நார்த் இந்தியாவில் அப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேசம் சுதந்திரம் அடைந்தது உண்மைதான். தேசம் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றது உண்மைதான். தேசம் பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம வெளியே வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல மூட பழக்க வழக்கங்கள் இன்னும் ஒழிக்கப்படாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆங்காங்கே அப்பேற்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க தான் செய்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளிவராமல். அது மாத்திரமல்ல, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நிறைய இடத்துல பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம் பழைய காலத்துல இந்திய தேசத்துல கங்கை சமவெளியில வாழ்ந்தவங்க அந்த ரிவர் கேஞ்சஸ் உடைய அந்த டெல்டா பகுதியில வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய வாழ்க்கையில வறுமை வரும்பொழுது அல்லது மழை இல்லாத காரணமா இருந்த பொழுது அல்லது அவர்களுக்கு நோய்வாய் வரும்போது அவங்க நினைப்பாங்க ஏதோ ஒரு தெய்வ குற்றம் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளை பெண் குழந்தையை உயிரோடு கொண்டு போய் கங்கை ஆற்றிலே வீசினதாய் அநேக சரித்திரத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட பிராக்டிஸ் இந்தியாவில் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிஸ்டரி படிக்கிற எல்லாருக்கும் அது நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட காரியங்கள் அது பழைய காலத்துல நடந்தது என்று நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆர்டிகலை நான் இன்னைக்கு படிச்சேன். யூபி மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துல 1999 இருந்து 2006 வருஷம் வரையில சைல்ட் சாக்ரிஃபைஸ் கேசஸ் 200 பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா. 200 கேசஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு மாநிலத்துல மாத்திரம் தான். அந்த மாநிலம் தான் அப்படியா? அப்ப மற்ற மாநிலங்கள் என்ன சொல்லி பார்த்தால் எல்லா மாநிலங்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. போன மாசத்துல கூட நம்ம தமிழகத்துல நான் பார்த்தேன் டிவில ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கு 2 மனைவிகள் 5 குழந்தைகள். அவருடைய வாழ்க்கையில ரொம்ப வறுமை, ரொம்ப போராட்டம், ரொம்ப பண பற்றாக்குறை. உடனே ஒரு மந்திரவாதி சொன்னாரா, உன்னுடைய குழந்தைகளில ஒன்றை நீ பலியாய் நரபலியாய் நீ செலுத்தினால் உன் கடல்ல எல்லாம் போயிடும், குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொன்னானா. தன்னுடைய 12 வயது மகளை யோசிச்சு பாருங்க. 12 வயது மகளை பெற்ற தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த மந்திரவாதி இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதை நரபலியாய் கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கும் ஒரு விடுதலை இல்லாத ஒரு இந்தியாவில் 100 வருஷங்களுக்கு முன்பதாக 700 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிற காரியம். சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதி இன்னமும் இப்படிப்பட்ட காரியங்களை மூழ்கிதான் கிடக்கிறது. இன்னமும் இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களில தங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த மூட பழக்க வழக்கங்களிலே இவை எல்லாவற்றிலும் கொடுமையாய் நான் பார்த்த ஒரு காரியம் தேவதாசி சிஸ்டம். அந்த காரியம் என்னன்னு சொன்னா, தங்களுடைய குடும்பத்துல பிறக்கிற ஒரு பெண் பிள்ளைய ஒரு டெம்பிள்ல கொண்டு போய் விட்டு இதை நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே விட்டு விடுவாங்க. ஆதி நாட்களிலே சேர சோழ பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அது ரொம்ப ஒரு சேக்ரடான ஒரு ஹோலியான ஒரு ட்ரெடிஷனா இந்திய தேசத்துல காணப்பட்டிருந்துச்சாம். ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகிவிட்டது, அந்த குழந்தைகளை வேற விதமாய் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்கள செக்ஸ் ஸ்லேவ்ஸா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சைல்டு ப்ராஸ்டிடியூட்ஸா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நம்முடைய இந்திய தேசத்துல வந்த அநேக மிஷனரிகள் அதற்கு எதிராக பாடுபட ஆரம்பித்தாங்க. நம்முடைய பகுதிகளில் சவுத் தமிழ்நாட்டில் ஆமி
நாம் பார்க்கிறோம். அந்த மிஷனரி சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். பிரீனா என்று சொல்லுகிற ஒரு சின்ன பெண் ஓடி வந்து அந்த அம்மா கிட்ட அடைக்கலம் கேட்டிருக்காங்க. அது அவங்க இன்ஸ்பயர்ட் ஆகி இப்படி தேவதாசி சிஸ்டத்துல விடப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை அவர்கள் ஒன்றாய் கூட்டி அவர்களுக்கெல்லாம் அந்த அம்மா தாயா இருந்து அவர்களை வளர்த்து அவர்களை ஆளாக்கினதாய் நாம் பார்க்கிறோம். இது 1800களில் நடந்தது. 1900ஆவது தொடக்கத்தில் நடந்தது என்று சொல்லி பார்த்தால் 2013ஆவது வருஷம் ஒரு 20 years ஆஃப்டர் அதை அபாலிஷ் பண்ணி 20 yearsக்கு அப்புறமா 2013ஆம் வருஷத்துல ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இந்திய தேசத்துல 4,50,000 தேவதாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். இன்றைக்கும் அநேக பிற்படுத்தப்பட்ட கிராமங்களிலே, இன்னும் நார்த் இந்தியா போன்ற இடங்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மிஸ்டர் ரகுநாத் ராவ் கமிஷன் என்கிற ஒரு கமிஷன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல மட்டும் 80,000 குழந்தைகள் அப்படியே விடப்பட்டிருக்கிறாங்களாம். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் என்ன ஆகிறது என்று பார்க்கும் பொழுது அவங்க 15 வயசுல குழந்தைகளை பெற்றுக் கொள்றாங்க. 15 வயசுல அவர்கள் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு தாயாகி அவர்களை பராமரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 30 வயசு ஆகும் பொழுது அவர்களை அந்த பொசிஷன்ல இருந்து அனுப்பி விடுறாங்க. நீங்க இனிமே இதுல இருக்க நீங்க தகுதியற்றவர்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறாங்க. அதுக்கு பின்பதாக வந்து அவர்களுக்கு வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது. அவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட்ஸா போய் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கீழ்த்தரமா ஆக்கி மிக சொற்ப வயதிலே மறைந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய இந்தியாவுடைய இன்னொரு முகம் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, பழைய காலத்துல இப்படி நடந்துச்சு. நான் சொல்லுகிறதெல்லாம் 2013ஆம் வருஷம் எடுத்த ஒரு கணக்கெடுப்பை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அழகான தேசம் ஒரு புறத்துல பார்த்தா பெண்களுக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கிற ஒரு தேசம், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு தேசம், எல்லா இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க, எல்லா ஃபீல்ட்லயும் பெண்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்க. உண்மைதான், ஒரு புறம் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இருளான பகுதி இன்னமும் ஜனங்கள் அழுத்தப்பட்டு கொண்டு இன்னமும் ஜனங்கள் கண்ணீரில வேதனையில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்றைக்கு மற்ற தேசங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது நம்ம தேசத்துல இருக்கிற ஒரு கொடுமையான காரியம் என்னன்னு சொன்னா காஸ்டிசம். வேற எந்த தேசத்திலும் அப்படி கொடுமையான காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த தேசத்திற்கு இருக்கிற ஒரு பெரிய சாபக்கேடு காஸ்டிசம். அது நம்ம திருச்சபைகளில் பார்க்க முடிகிறது, ஊழியக்காரர்கள் நடுவில் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த சுதந்திர இந்தியா இன்னும் ஒருவேளை நீங்க ஆசீர்வதிக்கப்படலன்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் தேசம் கர்த்தரை அறிகிற அறிவுல வரலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா, நம்முடைய தேசத்துல இருக்கிற காஸ்ட் சிஸ்டம் ஒழிக்கப்பட வேண்டும். முதலாவது திருச்சபையில இருந்து ஒழிக்கப்பட வேண்டும், ஊழியர்களுக்கு நடுவில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை கிராமங்களில இந்த ஜாதிக்கு ஒரு தனி சர்ச், இந்த ஜாதிக்கு ஒரு தனி சர்ச் என்று சொல்லி இருக்கிற கிராமங்களும் பட்டணங்களும் இருக்கதானே செய்கிறது. அது மாற்றப்பட வேண்டும், அது மாற்றப்பட வேண்டும். இந்த சுதந்திர இந்தியா கர்த்தரை காண வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்தியா ஆண்டவர் அறிகிற அறிவுக்குள்ள வளர வேண்டும் என்று சொன்னால், முதலாவது மாற்றப்பட வேண்டியது, முதலாவது ரிப்பெண்ட் ஆக வேண்டியது நீயும் நானும் தான் என்பதை மறந்து விடாதே தேவச்சனமே. இத்தனை வேதனைகளும் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை ஒரு சாபமான காரியங்களும் நம்ம தேசத்தை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் தான் என்ன? இதற்கு ஒரு தீர்வு என்னதான், இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னதான் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The spirit of the Lord God is upon me, because the Lord hath anointed me to preach good tidings unto the meek. He hath sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to them that are bound. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கு கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலையும் கூறவும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியான காரியங்களை சொல்கிறார். நம்முடைய தேசம் கட்டுகளினால கட்டப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் குருட்டாட்டமாய் கிடக்கிறாங்க. இவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமா? இவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமா? இன்னைக்கு தேசம் நன்மையை காண வேண்டுமா? தேசம் செழிப்பை காண வேண்டுமா? இந்த தேசத்துல இத்தனை ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டும்
வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊர்ல இருக்கிற ஒரு ஜெப ஆலயத்துல அவர் கடந்து வந்த பொழுது அவரிடத்துல அவர்கள் ஒரு வேதத்தை கொடுக்கிறாங்க. அவர் அதை எடுத்து வாசித்த பொழுது அவர் கரெக்டா ஆண்டவர் வாசித்த இந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61ஆம் அதிகாரம். அந்த பகுதியை வாசித்து முடித்து விட்டு கர்த்தர் உட்கார்ந்து அவர்களை பார்த்து சொல்கிறார், இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள், இப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் கண்கள் முன்பதாக நிறைவேறப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்கள் முன்பதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குருடர் பார்க்கிறார்கள், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. ஆண்டவர் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ, யாருக்கெல்லாம் பலன் தேவையோ, யாருக்கெல்லாம் விடுதலை தேவையோ, கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முதலாவது ஜனங்களுக்கு தேவைப்படுகிற விடுதலை என்ன என்று சொன்னால், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை. ஆண்டவர் ஊழியம் செய்த அந்த 3 வருஷங்கள் அவர் யூதேயா தேசங்கள் முழுவதுமாய், கலிலேயா பட்டணம் முழுவதுமாய் அவர் சுற்றி திரிந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஜனங்களுக்கு பிசாசிலிருந்து, நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். சாவிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அநேக காரியங்களை நம்மால பார்க்க முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 - 12 வசனங்களிலே இப்படியாய் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து கடலுக்கு அக்கறையான கெனசரேத்துக்கு வந்த பொழுது அங்கே ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை தூரத்திலே கண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தேன் என்று சொல்லி அவன் கதறினதை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வேத பகுதியிலே வசனம் இப்படியாய் சொல்கிறது, அவன் ஒருவனாலும் அவனை சங்கிலியினால கட்ட முடியவில்லை. தன்னுடைய உடலை எல்லாம் அவன் கீறிக்கொண்டு, காயப்படுத்தி கொண்டு, எப்பொழுதும் கூக்குரல் இட்டுக்கொண்டு நிர்வாணமான இடத்துல ஓடி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒருவனாலும் அவனை அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிசாசு ஒரு ஆத்துமாவை தனக்குள்ளதை ஆக்கி அவனை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தி, மனுஷர்களை விட்டு தூரப்படுத்தி, அவனை தன்னுடையவனாய் மாற்றி தன்னுடைய தூதர்களோடு கூட சேர்ந்து அவனை கட்டி வைத்த ஒரு காரியத்தை நம்மால பார்க்க முடியுது. ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்துல வந்த பொழுது அந்த பிசாசு என்னிடத்துல வராதீங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசல. தூரத்திலே அவரை கண்டு அது பேச ஆரம்பித்தது. பிசாசுக்கு தெரியும் வருகிறது யார், பிசாசுக்கு தெரிகிறது வருகிறது யார் என்று சொல்லி தன்னை கட்டவும், தன்னை அந்த அவியாத அக்னியில போடுவதற்கு அதிகாரம் கொண்ட தேவகுமாரன் வருகிறார் என்பதை பிசாசு அறிந்து கொண்டது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்க, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன? அவன் சொல்லுகிறான், நாங்கள் அநேகமா இருக்கிறபடினாலே என்னுடைய பெயர் லேகியோன், லீஜியன் என்று சொன்னாலே அந்த ரோமன் அந்த ஆர்மில, மிலிட்டரி ஆர்மில a unit of soldiers, ஒரு 6000 பேர் இருக்கிற ஒரு யூனிட்டுக்கு பேர் லீஜியன். சோ இவன் சொல்றான், நான் ஒருத்தர் இல்ல, நிறைய பேர் இருக்கோம். சோ என்னுடைய பெயர் லீஜியன், என்னோட பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறது. எனவே ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒரு மனுஷனை ஆட்கொண்டதை நம்மால பார்க்க முடியும். பிசாசு சொல்லுது, என்ன நீங்க வேதனைப்படுத்தாதீங்க, என்ன வேதனைப்படுத்த தான் வந்தீங்களா, என்ன டார்ச்சர் பண்ண தான் வந்தீங்களா, என்ன தயவு செய்து என்ன அனுப்பாதீங்க. அப்படி அனுப்புதா இருந்தா இருக்கிற பன்றிகளுக்குள்ள அனுப்பிவிடுங்க. வசனம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 2000 பன்றிகள் அங்க இருந்தது. கர்த்தர் அவனை பன்றிகளுக்குள்ள அனுப்பினார். அவைகள் அங்க இருக்கிற அந்த பள்ளத்தாக்குல இருந்து விழுந்து அந்த கடலுக்குள்ள எல்லாம் செத்து மாண்டதாய் நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து சொல்றாங்க, அந்த தெக்கப்போலியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, நீங்க எங்க எல்லைகளை விட்டு போயிடுங்க, இங்க இருக்காதீங்க. தெக்கப்போலி என்று சொன்னால் 10 cities, 10 நகரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் அது. அங்க இருக்கிற புறச்சாதி மக்கள், அங்க யூதர்கள் கிடையாது, அவர்கள் புறச்சாதியான ஜனங்கள். இயேசுவை பார்த்து சொல்றாங்க, எங்க பக்கத்துல நீங்க இருக்காதீங்க, நீங்க போயிடுங்க. ஆனால் தேவனோ என்று சொன்னால் அந்த இடத்துக்கு ஆண்டவர் அந்த ஒரு பிசாசு பிடித்தவனை, அந்த ஒரு லிஜியனை ஆண்டவர் சுகப்படுத்தபடியாக, ஒரு மனுஷனை சுகப்படுத்தபடியாக கர்த்தர் இந்த இடத்துல கடந்து வந்தார். ஆண்டவருக்கு அந்த 2000 பன்றிகளை காட்டிலும், அங்க இருக்கிற மற்ற யாரை காட்டிலும் அவருடைய கண்களுக்கு, ஆண்டவருடைய கண்களுக்கு இரக்கம் பெற்றது அந்த ஏழை மனுஷன். இவ்வளவு நாள் பிசாசு அவனை கட்டியிருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அவனை பார்த்த பொழுது அவன் நல்ல ஒரு மனுஷனாய் அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆண்டவருடைய பாதத்துல அவன் உட்கார்ந்து இருந்தான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ போ, கர்த்தர் உனக்கு செய்ததை போய் மற்றவர்களுக்கு அறிவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிசாசினாலே கட்டுண்டவர்களை விடுதலை செய்தார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் the best
சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தான் வாழ்ந்த காலத்துல அநேக நோய்களை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களிடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு நாள் கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது திரளான கூட்டம் அவரை சூழ்ந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாலினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. லூக்கா என்ற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து இதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொடுவேன் என்று சொல்லி அவள் வந்து தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக் கொண்டாள். கர்த்தர் பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு குணி ஆண்டவர் ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த டே ஆஃப் சாபத் டேல ஆண்டவர் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நாளில ஓய்வு நாளிலே யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் கர்த்தர் பரிசேயர்கள் சூழ்ந்திருக்க, வேதபாரகர்கள் பார்த்து கொண்டிருக்க, அந்த 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுகிறதை அவள் ரொம்ப ஆசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து, இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியா இருக்கிறாளே என்று சொல்லி அவளுடைய கட்டுகளில் இருந்து ஆண்டவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அவள் மற்றவர்களை போல் அவள் நிமிர்ந்து நின்று கர்த்தரை துதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 38 வருஷம் பெதஸ்தாவின் கரையில ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, என்றைக்காவது ஒரு நாள் தேவதூதன் அந்த பெதஸ்தா குளத்தை வந்து கலக்குவான். யார் முதலாவது அதுல உள்ள இறங்குறாங்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களா இருந்தாலும் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். இப்பேற்பட்ட ஒரு அதிசயமான குளம் அது. ஏகப்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்த சுகத்துக்காக காத்திருக்கிறவர்கள் அந்த கரையில வந்து அமர்ந்து கொண்டு அவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ அந்த குளம் கலக்கப்படும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குளத்திலே இந்த ஒரு மனுஷனை பார்க்கும்படிதான் கர்த்தர் வந்தார். அவர் வந்து ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உடனே அவனுடைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்ற, ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதியில கிடந்து நினைச்சான், என் லைஃப் இவ்வளோட முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு வாழ்க்கையில் 38 வருஷம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய பாதி வருஷங்கள் முடிந்து விட்டது. இனிமேல் என்ன வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் இங்கேயே சாக வேண்டியதான், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லி அவன் பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே அண்ட சராசரிகளை படைத்த தேவன், இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தேவன், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், அந்த ஏழை மகனுக்கு கர்த்தர் கடந்து வந்து 38 வருஷம் பிசாசு கட்டி இருந்த அந்த நோயிலிருந்து கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அப்படி பார்க்கிறோம். பிறவி குருடனாகிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு ஏறக்குறைய 40 வயதா இருந்தது என்று சொல்லி. சோ அவன் 40 வருஷம் பார்க்க முடியாத ஒரு குருடனாய் கிடைக்கிறான். அவன் ரோடு ஓரங்களில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, இது யார் செய்த குற்றம்? இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? இன்றைக்கு குருடனாய் பிறந்திருக்கிறானே. இன்றைக்கு அநேக நம்ம பார்க்கிற விதம் அப்படிதான். யாருக்காச்சும் ஒரு நோய் இருக்கா, யாருக்காச்சும் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையா, உடனே நம்ம சொல்லுவோம், இது யார் செஞ்ச பாவமோ. ஆனால் தேவன் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், இது யார் செய்த பாவமும் அல்ல, கர்த்தருடைய நாமம் இவன் மூலமாய் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை 12 வருஷமா இருக்கலாம், 18 வருஷமா இருக்கலாம், 38 வருஷமா இருக்கலாம், 40 வருஷமா இருக்கலாம். நோயிலிருந்து, பேயிலிருந்து சுகம் கொடுக்க தேவனால முடியும். ஏனென்று சொன்னால் அவர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். மார்க்கெட்ல சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வருஷத்துல ஒரு சிறு பெண் கிடைக்கிறா. எல்லா ஜனங்களும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து சொல்றார், இவ சாகல, இவ சும்மா படுத்திருக்கா, நித்திரையா இருக்கிறா. ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்து நகைத்தார்கள். கர்த்தர் எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு அவளை பார்த்து சொன்னார், தலித்தா கூமி, சிறு பெண்ணை எழுந்துரு. உடனே அவள் எழுந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார். அவர் உயிரோடு கூட எழுப்புகிற தேவன். எவரிவின் மகள் அவள் செத்து போன பொழுது கர்த்தர் அவளை வந்து உயிரோடு கூட கர்த்தர் அவளை எழுப்பி அந்த மகனிடத்துல கொடுத்தார். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற தேவன், உயிரை கொடுக்கிற தேவன், லாசருவை உயிரோடு கூட எழுப்பின தேவன். ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களில பார்க்கும் பொழுது ஜனங்கள் படுகிற வேதனை, ஜனங்கள் படுகிற கஷ்டம், ஜனங்கள் படுகிற துயரங்களை பார்த்து அவர் அப்படியே போகிற தேவன் அல்ல, அவர்களோடு சேர்ந்து அழுகிற தேவன். மார்த்தாள் மரியாளோடு சேர்ந்து அழுகிற தேவன். தன்னுடைய தம்பி, தன்னுடைய சகோதரன் மரித்து போனான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை புரட்டுங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அப்பா செத்து 4 நாள் ஆச்சு. நாருமே. ஆனால் தேவன் அவருடைய நாமம் விளங்கும்படியாக, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த யூத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்
நாங்க கல்லெறிஞ்சு கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க? இவளை நாங்க கல்லெறிஞ்சு கொல்லணும், நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் கொஞ்ச நேரம் கீழே எழுதிட்டு அவளை பார்த்து சொல்றாரு, உங்களில யார் பாவம் செய்யாதவனோ முதலாவது கல்லை அவன் மேல எறிங்கன்னு சொல்லி அவன் திரும்பவும் குனிந்து எழுதி கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தராய் அந்த இடத்துல இருந்து கடந்து போய்விட்டாங்க. அவள் மாத்திரம் நடுவில் நின்று அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவராகிய தேவன் அவளுடைய முகத்தை பார்த்து கேட்கிறாரு, உன் மேல குற்றம் சுமத்துறவங்க எல்லாம் எங்க? அவ சொல்ற, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க. அப்பா சொன்னாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, நானும் உன்னை ஒண்ணு செய்யல, நீ போ, இனி பாவம் செய்யாதே, நீ போ, இனி பாவம் செய்யாதே. பாவத்தின் மீது அதிகாரம் கொடுக்கிறவர், பாவத்தின் மீது அதிகாரம் உள்ளவர், பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லாத ஒரு அதிகாரம், இந்த உலகத்துல வேற யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை அவரிடத்தில் உண்டு என்று சொன்னால் அவர் பாவத்தின் மீது வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு மனுஷனை 4 பேர் சேர்ந்து கொண்டு வராங்க. ஆண்டவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அநேக சுகவீனமானவர்களை, பலவீனமானவர்களை, நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. வீடு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, டைட்டா இருக்கு, உள்ள வர முடியாது. இந்த மனுஷனை ஒரு கட்டில்ல கொண்டு வந்திருக்காங்க. அவனை கூட்டிட்டு வந்த அந்த 4 நண்பர்கள் மேல போய் ரூஃப் டாப்பை பிரிச்சுட்டு அந்த ஓட்டெல்லாம் எடுத்துட்டு அங்க ஆண்டவருக்கு முன்பதாக நடுவுல அவனை கயிறை வச்சு கீழே இறக்கிட்டாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனை முதல்ல சுகம் பெற்று சொல்ல, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து உன் படைக்கை எடுத்துக்கொண்டு நட, நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பாவத்துக்கு மீது அதிகாரம் உடைய தேவன். அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், நோயிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், சாவிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். நீங்களும் நானும் தேடுகிற அந்த உண்மையான விடுதலை நம்முடைய தேசத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அந்த உண்மையான ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை யாரால கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவராலே மாத்திரம் தான் கொடுக்க முடியும். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருப்பதை அறிந்து அவன் அதிக உக்கிரத்தோட இருக்கிறான், இறங்கி இருக்கிறான். இந்த ஜனங்களை அவன் குருட்டாட்ட பிடிக்க
இயேசுவுக்கு நேராக வர வேண்டுமே ஆண்டவரே. நீர் ஒருவர் தான்ப்பா பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி. உம்மாலே மாத்திரம் தான் ராஜா எங்களை நீர் மாற்ற முடியும் என்று சொல்லி, உம்மாலே மாத்திரம் தான் எங்க ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நீங்க இருக்கிற இடங்களில உங்க கண்களை மூடி இருதயத்தை அப்பாவுக்கு நேராக அப்பா எங்க தேசத்தை ரட்சிக்கணும்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நம்பி ஆராதிக்கிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் ஆண்டவரே அந்நிய ஜனங்களிடத்திலிருந்து அப்பா சுதந்திரம் பெற்ற இந்த 74வது வருஷத்தை கொண்டாடும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். மகாபெரிய கிருபைக்காக இரக்கங்களுக்காக நன்றி ராஜா. இந்த அழகான தேசத்தை அப்பா எத்தனையோ 1000 வருஷங்கள் மற்ற ஜனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆனால் இந்த கொஞ்ச நாட்கள் மாத்திரம்தான் ராஜா இந்தியர்கள் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற எங்கள் தலைவர்களை கர்த்தரிங்க ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. ராஜா உங்களுடைய இருதயமுடைய கரத்தில் நேர்கால்கள் போல இருக்கிறது நான் வாசிக்கிறோமே. உமக்கு பிரியமானபடி அதை நீர் திருப்புகிறீர்கள் நான் வாசிக்கிறோம் அப்பா. அதிகாரமுள்ள யாவும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்திலே எங்க பிரைம் மினிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்க சிஎம்ஐ கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்களுடைய எம்பிஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்களுடைய எம்எல்ஏக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளை ஆண்டவரே கலெக்டர்ஸை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஐபிஎஸ் அதிகாரிகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. எங்க தேசத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லா தீய சக்திகளிலிருந்து காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே எங்க தேசம் இருளில் மூழ்கி கிடக்கிறதப்பா, அறியாமையில கிடக்கிறது ராஜா. உண்மையான தெய்வத்தை அறியாதபடிக்கு இன்னும் தேசம் ஆண்டவரே பாழாய் போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை எங்கள் தேசத்துக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா விடுவிக்கும்படியாய் நீர் வந்த தெய்வம் அல்லவா, எங்களுக்கு ஆண்டவரை கட்டுண்டவர்களை விடுதலை செய்யும்படியாக வந்த தெய்வம் அல்லவா. எங்கள் தேசத்தை கர்த்தர் ஒரு விசை கூட நீர் நினைத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. தேசத்துல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன், திறப்புல நிற்கிற ஒவ்வொரு ஜெப வீரர்களுக்காக வீராங்கனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் கர்த்தருடைய சமூகத்துல தூபம் போல வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே பதில் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எங்க தேசம் சந்திக்கப்படட்டும், எங்க தேசம் இயேசுவின் தேசமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல உருவாக்கப்படுகிற எல்லா தீய காரியங்கள் ஆண்டவரே வேறறுக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும் சுவாமி, நாமம் உயர்த்தப்படட்டும் அப்பா. உங்க நாமம் அறிவிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளை நஸ்ரீனாக இயேசுவின் நாமத்துல கர்த்தர் முறியடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்க தேசத்திற்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா, சாபத்திலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா, பிசாசிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த விடுதலையின் நாளில அப்பா ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே அப்பா எங்க தேசத்தை கர்த்தர் ஒரு விஷயம் கூட நினைத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே இருளின் காரியங்கள் இருந்து கர்த்தர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்க தேசத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா, பெரிய காரியங்களை செய்யுங்க. அருமையான இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all.